ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி இப்படி இருந்த மெஸ்ஸியாக இருந்த என்னோடய க்ளாசெட்டை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு நான் காட்டுறேன். இதில் என் சின்ன க்ளாசெட் சாரீஸ்க்காக மட்டும்தான் இந்த க்ளாசெட் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல எல்லா சாரீஸையும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பேப்பர் போட்டு முதல்ல அதை வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லா சாரீஸும் நான் கீழே போட்டுட்டேன். இதில் 2-3 சாரீஸ் எனக்கு தேவைப்படாமல் இருந்தது. அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எல்லா சில்க் சாரியுமே வந்து இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா சில்க் சாரின்னா அந்த பூனம் சாரி அந்த வெரைட்டியில் சொல்கிறேன். ஏன்னா அதை நம்ம என்ன தான் மடித்து நீட்டாக வச்சாலும் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்ப அதை வழுக்கி கீழே விழுந்துடும். ஸோ அதனால் நான் அதை வந்து நார்மல் ஃபோல்டிங்காக பண்ணாமல் அதை நீட்டாக எப்படி வச்சா வந்து கீழே வழுக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஃபோல்டிங்கில் வைக்க போகிறேன். பாருங்கள், அவுட்புட் நல்லா வரும். இது வந்து ஒரு மெட்டீரியல் வந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சில்கியாக இருக்குது இந்த மெட்டீரியல். ஸோ இது வந்து நான் நிறைய வாட்டி இதை நார்மலாக ஆர்கனைஸ் பண்ணி பார்க்குறப்போ இது மேலே வேறு எதாவது புடவை வச்சா அது மேலேருந்து கீழே விழுந்துடும். ஸோ அதனால இது அந்த மாதிரி நான் நார்மலாக மடிக்காமல் இந்த மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்பில் மடித்து வைக்க போகிறேன். இது நார்மலான பட்டு புடவை தான். இது வந்து நார்மலாக ப்ளவுஸ் உள்ள வச்சு நம்ம அதை ஃபுல்லாக டக் பண்ணுற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் நமக்கு இருக்கிறப்ப ப்ளவுஸ் வந்து உள்ளே அழகாக ஃபிட்டாக இருக்கும், கீழே விழாது. இப்படி தான் சில்க் சாரீஸ் எல்லாம், அதாவது பட்டு புடவைங்க எல்லாமே இப்படி தான் வந்து ஃபோல்ட் பண்ணுறது. நார்மலாக எல்லோரும் பண்ணுற ஃபோல்டிங் தான், புதுசாக ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஸோ இதுதான் அவுட்புட். நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய சாரீஸ் கட்ட மாட்டேன்றதுனால கலெக்ஷன்ஸும் கம்மி தான். ஸோ எனக்கு அந்த சின்ன க்ளாசெட்லேயே எல்லா சாரீஸும் வந்துருச்சு. மேலே பூனம் சாரீஸ், அதாவது அந்த சில்க் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சில்கி டெக்ஸ்டர் இருக்கிற சாரீஸ் எல்லாமே மேலே ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒன்று எடுக்கிறப்போ இன்னொன்று கீழே விடாது. இது வந்து நார்மலான மெட்டீரியல் சாரீஸ் இது. ஸோ அதனால் கீழே வந்து எல்லாமே ஹெவி ஒர்க் சாரீஸ். அதனால் அந்த 4 சாரீஸ் மட்டும் வச்சு மேலே ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி வச்சு இது மேலே நார்மல் சாரீஸ் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏன்னா இது எடுக்கிறப்ப அது மேலேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாமே பட்டு புடவைங்க தான். ஸோ இதை வந்து நம்ம மடிப்பு கலையாமல் வைக்கணுன்றதுனால அந்த ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இங்கே அந்த நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. கீழே வந்து இந்த பாக்ஸ், நான் இந்த மாதிரி பாக்ஸ் எப்பவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து அன்மேட்ச் ப்ளவுஸ் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எங்கேயாவது யார் வீட்டுக்கா போனால் ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் டைம் யாராவது வரப்போ நம்ம அவங்க டக்குன்னு வச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு. இந்த ஷூ பாக்ஸில் வந்து ஹெவி ஒர்க் சாரீஸோட ப்ளவுசஸ், மேட்சிங் ப்ளவுசஸ் வச்சுருக்கேன். அதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுனால. இவ்வளோ தாங்க என்னோடய சாரீ ஆர்கனைசேஷன். நிறைய சாரீஸ் இல்லை என்கிட்ட, நான் அளவாக தான் வச்சுருக்கேன். ஸோ இருக்கிறத இந்த சின்ன க்ளாசெட்டில் ஃபுல்லாகவே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் நீட்டாக. ஸோ எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு நான் விசிபிளாக தெரியும் பார்க்குறதுக்கு.